ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? அக்கா அது சொல்ல நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் இருக்க முக்கால்வாசி எல்லாருக்கும் சூப்பர் பவர் இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அது இல்லை. அதனால ஹீரோயின் எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு என்ன அளவுக்கு படாத பாடுபடுறா. நம்ம ஹீரோக்கு 200 வயசு ஆகுது. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி காதல் வந்தது, ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. உங்களோட புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, உட்காந்துக்கிட்டு கார்டனை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி அவள் தங்கச்சி வரவ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஹீரோயினை எட்டி ஒதுக்கிறா. அவளும் கீழே விழுந்துடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவள் வரான்றதே தெரியல. தங்கச்சியோட பேரு ஹென்னு. இவ நம்ம ஹீரோயினோட சித்தி பொண்ணு தான். ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது. அது மட்டும் இல்லாம கீழே விழுந்தவளோட கையை மெரிச்சுக்கிட்டே நீ யூஸ்லெஸ், நீ இந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு தண்டம், நீ எல்லாம் பிறந்ததே ஒரு குத்தம், அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமா டீஸ் பண்றா. ஹீரோயின் தயவு செஞ்சு காலை எடு அப்படின்னு சொல்றா. ஆனா இவ வேணும்னு இதே பண்ணிட்டு இருக்கா. சரி சரி சொல்லு, என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்லுன்னு கேக்குறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வலிக்குது. நல்லா இருக்கு, தயவு செஞ்சு காலை எடு அப்படின்னு சொல்லும் போதுதான், என்ன பாக்குற, எதுக்கு நான் இந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு பாக்குறியா? ஒன்றும் இல்லை, ஆயுவோட வீட்டுல இருந்து இன்னைக்கு வராங்க, என்ன என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்க, அதுக்காக தான் கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கும் ஆயுன்ற பையனுக்கும் தான் சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பேசியிருப்பாங்க. பட் இப்போ இவ கூட ஆகுது அப்படின்னு உடனே ஹீரோயினால டக்குன்னு அதை ஏத்துக்கவே முடியல. எதுக்கு நீ இப்ப இப்படி பாக்குற, நீ ஒரு வேஸ்ட்ன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட ஏதாவது ஒரே ஒரு சூப்பர் பவர் இருக்குமா அப்படின்றது கூட அவங்க தேடி பார்த்துட்டாங்க. ஆனா அது கிடைக்கவே இல்லை. அதனாலதான் அவங்க உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு எல்லா சூப்பர் பவரும் இருக்க என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்துறா. இவன் பேர் தான் ஆயு. கூடியே இருக்கிறது நம்ம ஹீரோயினோட அப்பா. இப்பதான் இவங்க 2 பேரையும் நிக்க வச்சு, இதை பார்ப்பா, உனக்கும் என் சின்ன பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, இதுக்கு ஒண்ணு நீ பெருசா வருத்தப்படாத. என் குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, அது கன்ஃபார்மா நடக்கும். ஆனா அது என்னோட பெரிய பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவனுமே வேற வழியே இல்லாம சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். ஏன்னா அவங்க குடும்பத்திலயும் ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு ரீசனை வச்சாவது இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஆசையா இருந்தா. அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையே சொல்றாங்க. நம்ம ஹீரோயினை ஃபயர் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த நெருப்புங்களுக்கெல்லாம் அதிபதியாமா. அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், அவரோட வீட்டுக்கு தான் இவளை அனுப்ப போறோம் இப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே பிள்ளை, இவன் இங்க இருந்துடா வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆயு இவன் மாறி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்பதான் ஆயு என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இது வரைக்கும் அவனுக்கு 32 பொண்ணுங்களை அனுப்பியாச்சு. ஆனா 32 பொண்ணுங்களும் அவன் கேன்சல் பண்ணிட்டான். ஒரு நாள் கூட அந்த வீட்டுல அவங்களால நிலைக்க முடியல. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இவன் ஆல்ரெடி யூஸ்லெஸ்ஸா இருக்கா, இவளை என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஆயு. ஆயுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பங்காரன் என்ன சொல்றானா, இது பாரு, உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நீ எப்படியாவது மாஸ்டரை சரி பண்ணி ஆகணும், எப்படியாவது அவரை சம்மதிக்க வைக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னும் போது இப்பதான் நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் ஃபயர் மாஸ்டர். அது மட்டும் இல்லாம வெளி உலகத்துக்கு பெருசா இவன் முகத்தை காட்டவே மாட்டான். யாருக்குமே இவன் முகத்தை ரொம்ப பார்த்ததும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன் வேற. இவனை கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம நாசமா போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ஹீரோயின் மட்டும் நல்லாவே இருந்துடக்கூடாதுன்ற நினைப்பு தான் இவ தங்கச்சிக்காரிக்கு. இவ தான் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கா. நான் தான் ஆயுவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இப்ப என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இந்த கல்யாணத்தாலையாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நமக்கு அதுக்கான ஒரு சின்ன வழி கூட கிடைக்கல. ஆனா
மாஸ்டரோட வீட்டுக்கு போனா திரும்பி இங்க வரவே கூடாது, எப்படியாவது அவரை சம்மதிக்க வச்சு அங்கேயே நம்ம வேலைக்காரியாவது இருந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறா. அந்த வீட்டுக்கு போன பணக்கார பொண்ணுங்க, அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க சூப்பர் பவர் வச்சுட்டு இருக்க பொண்ணுங்க கூட 24 மணி நேரம் கூட இருந்தது கிடையாது. நீ என்னதான் பண்ண போறியோ தெரியல, நீ போன 1 மணி நேரத்துலயே வந்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா தங்கச்சிக்காரி. ஹீரோ என்ன சரிப்பா நான் நல்லபடியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறா. சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினை பொறுத்த வரையில எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா போதும் அப்படின்றது தான் இருக்கும். ஏன்னா இவங்க அப்பங்காரன் அவங்க அம்மா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பத்தி கொஞ்சமும் கவலைப்படல. சின்ன பொண்ணுக்கு மட்டும் சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு இவன் தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினையே வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவளுக்கு எவ்வளவு வலிச்சாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, இவளுக்கு வலியை கொடுக்கறது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கு. இதுல பெத்த அப்பனுமே சேர்ந்துருக்கா, அதுதான் பிரச்சனை. சித்திக்காரி அதை விட மோசம், நம்ம ஹீரோயினை வந்துட்டு வேலைக்காரியை விட மோசமா தான் நடத்துவா. அவள் ஒரு வாட்டியும் துணியை தைக்கும் போது வெள்ளை துணியில என்ன கரை போல அது இதுன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இருட்டு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்க. அதனாலயே ஹீரோயினுக்கு இருட்டுனா பயங்கர பயம். இப்ப கூட ஹீரோவோட வீடு ரொம்ப தொலைவு இருக்கு, ஹீரோயினை தனியாவே அனுப்பி விட்டுட்டாங்க. அவளும் ரொம்ப தொலைவுக்கு கால் கடுக்க நடந்து வந்திருக்கா. இப்ப நமக்கு இன்னொரு ஆளை ஒருத்தவங்க காட்டுறாங்க. இவங்களோட பேரு மேடம் சூ. இவங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ கிட்ட பல வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த வீட்லயே இருந்து ஹீரோவை பாத்துக்கிறது மட்டும்தான் வேலை. மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ போய் மாஸ்டரை பாரு அப்படின்னும் போது இல்ல நான் ரொம்ப தொலைவு இங்க நடந்து வந்திருக்கேன், எனக்கு பூராவும் உடம்பு அழுகா இருக்கு, முதல்ல நான் குளிச்சிடுறேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, 10 நிமிஷத்துல அவர் வெளியில கிளம்பிடுவாராம். ஸோ நீ இப்படியே பாரு அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ ஒரு மாஸ்க் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது அப்படின்னு கத்துறா. என்னை மன்னிச்சிருங்க, நான் பெருசா எங்கேயும் போனதில்லை, அது மட்டும் இல்லாம நானே இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறா. என்ன தைரியம் இருந்திருந்தா நீ என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா இவனோட பவரை ஹீரோயின் மேல காட்டுறான். ஹீரோயினோட கையில வச்சிருந்த கொம்பு கும்பெல்லாம் தெரிச்சு போயிடுது. அவளுமே அந்த பவர் தாங்க முடியாம கீழே விழுந்து அப்படி நடுங்குறா. அந்த அவசரத்துல ஹீரோ போட்டிருந்த மாஸ்குமே கரண்ட் விழுந்துடுது. ஹீரோவும் பாக்குறான், எப்படியாவது டக்குன்னு எடுத்து மாட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோயின் திரும்பி ஹீரோவோட முகத்தை பாத்துடுறா. இவர் செம ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவரை ரொம்ப மோசமா பேசுறாங்க. நல்லா இருக்க மாட்டாரு, அசிங்கமா இருப்பாரு, மூஞ்செல்லாம் போயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறமும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை சுத்தி ஒரு கருப்பான புகை வீட்டை விட்டு வெளியில போகுது. அப்பதான் அவளுக்கு புரியுது இவன் சொன்னது ஹீரோயின் இல்லை, அதுதான். ஹீரோயின் காடு மலை அப்படி இப்படின்னு தேடி வந்தா இல்லையா, அந்த வழியில இவன் மேல ஏதோ ஒரு ஆவி இருக்கு. அதனாலதான் ஹீரோ உள்ள நுழைஞ்ச உடனே அதை தருத்தி இருக்கான். ஃபர்ஸ்ட் அவளை போய் குளிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் என்ன பண்றான்னா அங்க இருந்து கிளம்பி போறா அந்த ஆன்டி கூட. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, நீ உள்ள நுழைஞ்சதுல இருந்து எண்ணி 10 நாள் தான் உனக்கு டைம், அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட கொடுக்க முடியாது. அதுக்குள்ள உன்னால இங்க இருக்க முடியும், உன்னால எனக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நீ நிரூபிச்சுனா மட்டும்தான் நீ இங்க இருக்கணும். ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு உன்னை பிடிக்கல, நீ பண்றதெல்லாம் தப்பா இருக்கு, நான் உடனே உன்னோட வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு உன்னை திருப்பி அங்கே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு என்ன ஆனாலும் சரிடா, நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தோணுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்குன்னு தனி ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரூம் வேற ரொம்ப அழகா இருக்கு. அவ யோசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல நம்ம இருக்கிற 1 நாளோ 2 நாளோ கூட நிம்மதியா இங்க தூங்கலாம், அங்க இருட்டு ரூம்ல தூங்குறது, குப்பங்களுக்கு நடுவுல தூங்குறது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 1 நாள் கூட நிம்மதியா தூங்கினது இல்லை அப்படின்னு யோசிக்கிறா. இவ எங்க பொண்ணுங்க போடுற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் இல்லம்மா, என்னோட ட்ரெஸ்ஸுங்க தான் இருக்கு, அதனால இந்த 1 நாள் 2 நாளைக்கு இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரெஸ்ஸையே ஆன்டி எடுத்துட்டு கொடுத்துட்டு போறாங்க. இந்த பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலைவன் தான் இவன். இவனை ப்ளூ மாஸ்டர்னு தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இவன் கிட்ட நிறைய சூப்பர் பவர் இருக்கு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளோட இனிமே அழிஞ்சுக்கிட்டு வருது, நம்மளோட பவர்ஸ் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டு வருது, அது எல்லாத்துக்கும் நமக்கு தேவையானது ஒரே ஒரு ஆள் தான், அதுவும் இந்த ரத்தம் கொண்டவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரத்தத்தோட டைப்பும் சொல்றான். அவங்களாவே அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணணும்,
சாக்ரிஃபைஸ் பண்ணா நம்ம எல்லாருக்கும் நம்ம இழந்த பவர், இப்போ இழந்துகிட்டு இருக்க பவர் எல்லாம் வந்துட்டு நிலையா இருக்கும். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்றது தான் நமக்கு தெரியல. அவங்க பவரை கொஞ்சோண்டு அவங்க யூஸ் பண்ணிட்டா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எதுக்காக அவங்க ஒரு வாட்டி கூட அவங்களோட பவரை யூஸ் பண்ணல அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியாத புதிரா இருக்கு. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஆயு சும்மா எல்லாமே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் எப்படி இருக்கா, அவளை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே, அவகிட்ட எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்லை, அவ எந்த வகையில உங்களுக்கு யூஸ் ஆவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோக்கு இது கோவம் வந்துருது. அவகிட்ட சூப்பர் பவர் இருக்கு இல்ல அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், அவளுக்கு என்ன பிடிக்கணும், எனக்கு அவளை பிடிக்கணும், அவ்வளோதானே தேவை. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இந்த நிமிஷமே அவளை எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட திருப்பி இவரோட வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்கும் போது ஆயுக்கு சந்தோஷமாயிடுது. உடனே ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ என் சின்ன பொண்ணை பற்றி மட்டும் கவலைப்படுப்பா மாப்பிள்ள, அது போதும், நீ என் பெரிய பொண்ணை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. நேராக ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினை பார்த்து, இது பாரு, உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே உன்னோட ஃபேமிலிக்காரங்க அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டுறாங்க, எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னும் போது அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம், அவங்க எல்லாருக்குமே நான் வேணாம், அவங்க யாருக்கும் என்னை பற்றி எந்த கவலையும் கிடையாது, என் மேலே அக்கறையும் கிடையாது, ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியாக என்னை தூங்க விட்டதில்லை அப்படின்னும் போது உடனே இவன் கேட்குறான், எனக்குமே வந்துட்டு நீ ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும், அப்போ தான் உன்னை நான் இங்கே இருக்க சொல்ல முடியும், நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கீழே போடுறான். இதை எடுத்து கிளீனாக சுத்தம் பண்ணி கொடுன்னு சொல்கிறான். ஹீரோயின் உட்காந்து அதை கையில் எடுக்கிறான். கையில் எடுக்கும் போது அது பூராவுமே நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு எரியுது. இவளுக்கு கையே புண்ணாகுது. இருந்தாலும் கீழே போடக்கூடாது, கீழே போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு இவர் அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கையை வெந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை கையில் எடுத்து துடைக்கிறா. அதை பார்த்த ஹீரோக்கு என்ன இவ பண்றா பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு தோணுது. இவளுக்கு எதனா சூப்பர் பவர் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் இவன் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த மாதிரி பவர் இருக்கவங்களால மட்டும்தான் இந்த கத்தியை தொட முடியும். ஒரு பவருமே இல்லாதவங்களுக்கு கை வெந்து தான் போகும். எதுக்கு முட்டாள்தனமா கையே சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பதான் அவன் என்ன சொல்றானா, அந்த வீட்டில் நான் அனுபவிச்சதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றா. இவனுக்கே ரொம்ப கடுப்பாயிடுது. வா என் கூட அப்படின்னு கூட்டிட்டு போறான். ஒரு சின்ன இடத்துல தண்ணி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு உன்னோட 2 கையும் இதுல விடு, இதுல எந்த அடையாளமும் இல்லாத ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தண்ணியில வைக்கிறான். கண்டிப்பா உனக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு, ஆனா அதை நீ தெரிஞ்சுக்கவும் இல்லை, இந்த நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, அதனாலதான் நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். ஆனா நீ தான் முறையா 24 மணி நேரம் வாழ்ந்துட்ட இந்த வீட்டுல, இது வரைக்கும் ஒரு பொண்ணும் அந்த மாதிரி இருந்ததில்ல, 5 மணி நேரத்தை யாரும் தாண்டினதில்லை அப்படின்னு சொல்றான். இவளுக்கே செம ஆச்சரியமாயிடுது, என்னது நம்ம தான் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டோமா அப்படின்னு. ஆனா இதெல்லாம் பார்த்தாது, இதுக்கு மேலேயும் நீ இங்க இருக்கணும் அப்படின்னு விரும்புறேன்னா இன்னும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உனக்குள்ள பவர் இருக்கிறது வெளியில கொண்டு வரணும், என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப ஆன்டி இவகிட்ட பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவன் பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப சிடுமூஞ்சி மாதிரி இருப்பான், ஆனா இவன் ரொம்ப நல்லவன், குழந்தை மனசு மாதிரி, அவனுக்கு யாரையும் காயப்படுத்தலாம் விரும்ப மாட்டான், வேணும்னு இதை பண்ணியிருக்க மாட்டான், நீ எதுக்கும் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கதையை காட்டுறாங்க. ஒரு தாத்தா ஒரு குட்டி பொண்ணை கூட்டிட்டு இந்த வீட்டில் விடுறாரு. நான் கூடிய சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன், இவளை நீங்க தான் பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாம இவளும் உங்களை பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை தான் இந்த ஆன்டி. கண்டிப்பா நான் இவளை பார்த்துக்கிறேன், இவ என்னோட பொண்ணு மாதிரி இனிமே அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதே மாதிரி இந்த நாள் வரைக்குமோ அந்த ஆன்டியை நல்லபடியா ஹீரோ பார்த்துட்டு வந்திருந்திருக்கான். ஆனா இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளா ஹீரோயோட உடம்புல பிரச்சனையா இருக்கு. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு பூராவும் அவன் உடம்பு வலியால ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த உடம்பு வலியை சமாளிக்கிறதுக்காக அவனோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணா கூட அவனால முடிய மாட்டுது. அன்னைக்கு நைட்டு பூராவும் வலியில கஷ்டப்படுறான். இந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஆனா எதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நான் 200 வருஷம் வாழ்ந்துட்டேன், இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் ரொம்ப யார் மேலெல்லாம் பாசம் வச்சுட்டு இருக்கணும், அவங்கெல்லாம் என் கண் எதிர்க்க போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரோட இழப்பை பார்க்கறது நம்மளால சமாளிக்க முடியும்,
எல்லாரோட இழப்பையும் பாக்குறது என்னால இதுக்கு மேல சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் வயசாகுது, எல்லாரும் முதுமை எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இதனாலயே எனக்கு யாரு கூடயும் சந்தோஷமாவும் இருக்க முடியல, க்ளோஸாவும் இருக்க முடியல. என்னோட நிலைமையை நினைச்சு எனக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான சாபம் அப்படின்னா, அதுவும் கொடுமையான சாபம் அப்படின்னா வயசும் ஆகாது, நான் சாகவும் மாட்டேன் அப்படிங்கிறது தான். சாகா வரம் அப்படின்றது வரமே கிடையாது, அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்றான். நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்ல, வர பொண்ணெல்லாம் எதுக்கு தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னும் போது, நான் தேடுற பொண்ணு அவ இன்னும் எனக்கு கிடைக்கல, என்னோட சாபத்தை போக்குறதுக்காக ஒருத்தி வரணும், அவ தான் எனக்கு சரியானவ, இவங்க யாருமே அதுல ஒருத்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்றான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே கூட ஹீரோக்கு ரொம்ப முடியாம போகுது, அவனுக்கு நெஞ்செல்லாம் வலி எடுக்குது. தூங்கலான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வர பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வாசல்லையே உட்காந்துக்கிட்டு எதையோ கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. என்னதான் இது, சரியான பைத்தியம் போல இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கிறான். தூங்கிட்டே இருந்தவ அப்படியே கீழே விழறா. பார்த்தா ஹீரோக்காக சூப்பர்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா போல, மொத்தமும் கொட்டி போயிடுது. இதை பாரு, நான் உனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், என்னை இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், நீ கஷ்டம்லாம் படாத, இங்க கிளம்பி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றான். உடனே இவன் பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிடுறா. என்ன பண்றது, நான் பயங்கர யூஸ்லெஸ் தான், நீங்க சொல்ற வேலையை கூட எனக்கு ஒழுங்கா செய்ய முடியல, இந்த சூப்பை உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், அதை கூட என்னால உங்களுக்கு கொடுக்க முடியல, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை பார்க்கும் போது உண்மையாவே நான் பாவம் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. இவனுக்கே அம்மா நீ தனியா உட்காந்து போலம்பு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் கடுப்பாய். மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது பார்த்தாதான் தெரியுது அவ அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. நான் எப்படிங்க வந்தேன் அப்படின்னு ஆன்டி கிட்ட கேட்கும் போது அவங்க அப்பதான் சொல்றாங்க, இல்ல ஹீரோ தான் உங்களை தூக்கிட்டு படுக்க வச்சாருன்னு சொல்லி. ஆனா ஹீரோயின் ரெண்டாவது நாள் தாண்டிட்டா இல்லையா, அதனால அவளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. எனக்காகவா வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது, இதெல்லாம் நான் எதுவும் வாங்கலாமா, இதெல்லாம் மாஸ்டரே ரெடி பண்ணியிருக்காரு உனக்காக அப்படின்னு சொல்லும் போது, நமக்காகவா, அப்ப இதெல்லாம் கிஃப்டா கொடுத்து கன்ஃபார்மா இவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு போல அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஆன்டி வேற பயங்கரமா சும்மா மேக்கப் எல்லாம் போட்டு சீனா ரெடி பண்ணிடுறாங்களா. இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, இவளுக்கே நம்ம இவ்வளவு அழகாவா இருக்கோம், ஒரு நாளும் வீட்டுல இருக்கும் போது நம்மளை கவனிச்சுக்கவே முடியல, நம்ம அதை பத்தி யோசித்ததே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. இப்பதான் ஆயும் உன் தங்கச்சிக்காரையும் இந்த இடத்துக்கு வராங்க, எதுக்காக இங்க கூட்டிட்டு வர அப்படின்னு கேட்கும் போது, நான் என்ன பண்றது, அவளுக்கு எப்படியாவது நான் என்னோட கல்யாண பத்திரிகையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீ நல்லா யோசித்து பாரு, அவளை இந்த நிலைமையில பார்க்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், கண்டிப்பா அவன் அவளை செம்ம டார்ச்சர் பண்ணிருப்பான்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவன் எதுக்கு நீ இதெல்லாம் யோசிக்கிற, எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாக்குறதுக்கு, இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ அவளை அவனை துரத்தி விட்டுருவான், அவளுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது, அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்றா. இவனுக்கே அடி பாவி, இப்படி இறக்கி அடி நீ அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. நீ இதுக்காக கோவப்படுற, ஏன் இன்னுமா அவன் மேல உனக்கு ஐடியா இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன, அப்படி எதனா இருந்ததுன்னா சொல்லு என்கிட்ட, கண்டிப்பா கல்யாணம் பண்ண விட்டுடுவேன்னு மட்டும் நினைக்காத, நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. 2 பேருமே உள்ள போறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே செம ஷாக்ல ஆயிடுறாங்க. என்னது இது, இங்க இவ இவ்வளவு சூப்பரா இருக்காளே, அப்பனா ஹீரோ நல்லபடியா இவளை பாத்துக்கிறானா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக் இவங்களுக்குலாம். கல்யாண பத்திரிக்கையை கொடுத்த உடனேயே இவ என்ன சொல்றா அப்படின்னா, கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வரணும், ஆனா என்னவோ இங்க சரியில்லை, எதுக்கு நீ இந்த அளவுக்கு மினுக்கிக்கிட்டு நிக்கிற, எதுக்காக நீ இன்னும் இங்க இருந்து கிளம்பாம இருக்க, எனக்கு அதுதான் புரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தனே அப்படின்னு சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம அவளால வயிற்றுச்சல் தாங்கவே முடியல, நீ என்ன இவ்வளவு காஸ்ட்லியான நகையெல்லாம் போட்டுட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம இந்த துணியோட குவாலிட்டி வேற ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தலையில போட்டிருக்க கிளிப் எல்லாம் புடுங்குறா. எதுக்காக நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னும் போது, நீ எனக்கு புருஷனா இல்ல இவளுக்கு புருஷனா, எதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற, போதும் தயவு செஞ்சு வாயும்போடு, இது அக்கா தங்கச்சிங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றா. எனக்கு ஈக்குவலா நீ துணி போட்டுட்டீன்னா நீ எனக்கு சமமா இடமாட்ட, மரியாதையா கழட்டு அப்படின்னு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாளா. அந்த டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான்.
அவன் பவராலேயே பிடிச்சாவில ஒரு தள்ளு தள்ளுறான். இந்த வாட்டி ஹீரோ மாஸ்க் எல்லாமே வந்துடுறான். ஐயோ இவன் என்ன இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான், பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அது மட்டும் இல்லாம இவன் தான் வந்து ரொம்ப அதிக பவரே வச்சிருக்கான். போயும் ஐயோவை போய் நம்ம செலக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பத்திரிக்கை வைக்க தானே வந்தீங்க, பத்திரிக்கை வச்சுட்டீங்கல்ல, மரியாதையை இங்கேருந்து கிளம்புங்க, நானும் என்னோட ஃபியான்சியும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். என்னது ஃபியான்சியா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா தங்கச்சிக்காரி. நான் கூப்பிடுறது உனக்கு காது கேட்கலையா, வந்து என் பக்கத்துல நில்லு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினும் ஐயோ நம்மளதான் கூப்பிடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நிக்கிறா. உடனே கையை பிடிக்கிறான். டைம் வேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் எங்க கிட்ட டைம் இல்லை, நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறான். இப்ப 2 பேருக்குமே கொஞ்சமா வயிறு ஏறி ஆரம்பிக்குது. கண்டிப்பா நான் வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணதுக்கு உன்னை விட மாட்டேன், இதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளைய மாத்திரனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஆன்டி வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோ என்ன ரொம்ப மணி நேரமா காணோம், நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவ தான் கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கா. நீ என்ன நினைச்சுக்கிட்ட, நீ இந்த மாதிரி அழகா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன், வாழ்த்துக்கள் சொல்வேன்னு நினைச்சியா என்ன, கண்டிப்பா விடவே மாட்டேன், மரியாதையா நீயே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. என்னால அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இந்த முடிவெல்லாம் நீ எடுக்கிறது கிடையாது, கண்டிப்பா உனக்கு அதுல இருந்து வரத்துக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னா நீ இங்கேயே செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த ரூம்லயே பூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவும் வந்து எல்லா இடத்துலயும் தேடுறான் ஆன்டி கூட சேர்ந்து. ஆனா ஹீரோயின் கிடைக்கல, வேற வழியே இல்லை, சூப்பர் பவர் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் வந்துட்டு ஒரு பாழடைஞ்ச பழைய குடோன்ல பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவளை போய் உடனே ஹீரோ காப்பாத்துறான். இதை யார் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்ல மாட்டா, சைலண்டா இருக்கா. அவனுக்கு நல்லாவே தெரியுது ஹீரோயினோட தங்கச்சி தான் பண்ணிருப்பான்னு, இருந்தாலும் நீ சொல்ல மாட்டியா, சரி ஓகே பரவாயில்ல, அது உன்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வழியா உன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். என்ன ஹீரோயின் தான் ரொம்ப வீக் ஆயிடுறா, அவளுக்கு சுத்தமாவே முடியல. மறுநாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை மறுபடியும் ஹீரோயின் மேல யூஸ் பண்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் இப்படியே பண்றானே அப்படின்னு யோசிக்கிறா. பார்த்தா இந்த வாட்டியும் ஹீரோயின் கூட அந்த ஆவி உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோயினால அந்த பவர் எல்லாம் அந்த அளவுக்கு தாங்க முடியல. அவ வந்துட்டு மயங்கி விழுந்துடுறா. விழுந்தவ எழுந்துக்கவே இல்லை, ஃபீவரும் வந்துடுது. அப்பதான் அந்த ஆன்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவ சரியான தூக்கம் தூங்குறது இல்ல, அது மட்டும் இல்லாம அவ உடம்புல எக்கச்சக்கமான காயம் இருக்கு, அது ரொம்ப பழைய காயங்கள்லாம் இருக்கு, அடையாளம் கூட போகாத மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பான காயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோக்கு நல்லாவே புரியுது, அவளை வந்து அந்த இடத்துல வச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அதுவும் சொந்தக்காரங்களே பண்ணிருக்காங்க அப்படின்றது புரியுது. மறுபடியும் சின்ன பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது, அடியே நீதானடி முதல்ல அவனை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், இப்பதானே மாத்தினேன், இப்ப மறுபடியும் எப்படி மாத்த சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, என்னதான் இருந்தாலும் அதுதானே சரி, அவரு தானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகுறாரு. இருந்தாலும் பொண்ணு கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆள் தலையாட்டுவான் போல, சரின்னு ஒத்துக்கிறான். நைட்டு பூராவும் ஹீரோ பக்கத்துலயே உட்காந்து ஹீரோயினை பாத்துக்கிறான். அவளுக்கு பயங்கர குளிரா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஏதோ கனவுனால தூங்க முடியாம அவஸ்தப்படுறா. அது எல்லாத்தையும் சரி பண்ணி அவன் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் பவரால. காலையில ஹீரோயின் எழுந்து பாக்குறா. பார்த்த உடனே நைட்டு பூரா இங்கதான் இங்க இருந்தீங்களே என் பக்கத்துலயே அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு நினப்பு தான், நான் இப்பதான் வந்தேன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, எழுந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுபடியும் அப்பாவையும் தங்கச்சியும் காட்டுறாங்க. நேரா போய் ஆயுவையும் அவங்க அப்பாவையும் பார்த்து, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், முதல்ல பிளான் பண்ண மாதிரி நீ எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஆயுவோட மனசுல ஹீரோயின் தானே இருக்கா, அதனால அவனை பொறுத்த வரைக்கும் இது சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. அவன் சரின்னு ஒத்துக்கிறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஆயுவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கல்யாணம் வேணாம், உனக்கு நான் வேற ஒரு பொண்ணு பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா,
அப்ப அட்லீஸ்ட் அவளால குழந்தையாவது பெத்துக்க முடியும் இல்லையா, நமக்கு அது போதுமே அப்படின்னு சொல்றான். அவர் அப்பவும் தேவையில்லைன்றாரு. மறுபடியும் நைட்டு ஹீரோயின் தூங்கும் போது அவ கனவுல அவ எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கா மாதிரியும், அங்க இருந்து அவளால வெளியில வர முடியாத மாதிரியும் வந்து கனவு கண்டுட்டு இருக்கா. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ தூக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு ஹீரோ மறுபடியும் வரான். வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு நைட் நீ நல்லா தூங்குவ அப்படின்னு சொல்லி இது ஒரு மந்திரத்தை தலையில போட்டுட்டு போறான். ஹீரோயின் தூங்கி எழுந்து பார்க்கும் போது பக்கத்துல வந்துட்டு ஒரு லேம்ப் மாதிரி பறக்க விடுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு. இது யார் கொண்டு வந்து வச்சா அப்படின்னும் போது ஹீரோ தான் கொண்டு வந்து வச்சான். உனக்காக தான் அதை கொண்டு வந்து வச்சான், நீ தூங்க மாட்ட அப்படின்றதுக்காக அவனே அவன் கையால இதை செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க. நேரா போயிட்டு எனக்காக நீங்க இதை பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இது பாரு, நீ தூக்கத்துல கத்திக்கிட்டே இருக்க, பக்கத்துல இருக்க என் ரூம்லயே கேக்குது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதுக்காக தான் பண்ணேன், உனக்காக எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையாவே நீ ஒரு முட்டாள் தான், நீ ஒரு யூஸ்லெஸ் தான், நாளையில இருந்து அப்படி கிடையாது, நான் வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன், உனக்கு இல்ல ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த இது வரைக்கும் அவங்க அப்பா கூட பண்ணதில்லை. நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தோணுது, ஐயோ என்ன கட்டின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ரெண்டு பேருமே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன கத்துக்கணும் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு வந்துட்டு மாயமா மறைகிற மாதிரி பவரை தான் கத்துக்கணும், யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்படியே போகுது. மறுநாள்ல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு வழியா ஹீரோயினுக்கு அந்த பவரை கத்தும் கொடுத்துட்றான். ஹீரோயின் மறைஞ்சும் பாத்துடுறா. அவளுக்கு பயங்கர சந்தோஷம், ஐயோ நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு. நைட் எல்லாம் தூக்கமே வரல. இந்த மாதிரி ஒரு பவர் இருந்துச்சுன்னா நம்மளும் என்ன சேட்டெல்லாம் பண்ணுவோம் யோசித்து பாருங்க. அதே மாதிரி இவ என்ன பண்ற அப்படின்னா, ஹீரோ அவனோட ரூம்ல என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவோம், நம்ம தான் மறைஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ரூமுக்கு போறா. பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு வரான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்திருக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சிருது. அவன் கண்டும் பொறிச்சிடுறான். ஐயோ இவன் கண்ணுக்கு மட்டும் நம்ம எப்படி தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதை நீ யார்கிட்ட வேணாலும் ட்ரை பண்ணிருக்கலாம், ஆனா குரு கிட்டயே ட்ரை பண்ண பத்தியா, பெரிய ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றானா. அவ்வளவுதான், ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பிடுறா. ஆனா ஹீரோ போக விட மாட்டா. மரியாதை அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வித்தியாசமா எதனா வந்துட்டு நைட் எல்லாம் பூஜை பண்ணுவீங்களோ இல்லைன்னா வந்து எதனா மந்திரம் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தேன், நீங்க குளிச்சுட்டு இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றா. இல்ல என்னால ஏத்துக்கவே முடியல, நடுராத்திரி யாருன்னா வந்துட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து வருவாங்களா, நீ வேற எதையோ தான் எதிர்பார்த்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறானா. ஹீரோயின் பயந்துடுறா. தபன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறா. பொண்ணு சொன்னதுக்கெல்லாம் ஆடுறாரு இல்லையா அப்பா. அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஹீரோட வீட்டுக்கே வந்துட்டாரு. 10 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா அவளை கூட்டிட்டு போலான்னு தான், அதை நான் தானே முடிவு பண்ணணும், அவ இங்க இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க ஏன் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆக்சுவலா நான் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது, அவ எதுக்கும் பிரயோஜனப்படாதவ, அவளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்காக தான் வந்துட்டு மறுபடியும் மாதிரி எல்லாத்தையும் மாத்தலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம்ம காண்டாயிடுது. டீய தூக்கி அவன் மூஞ்சிலேயே ஊத்திடுறான். இவ ஐயோ என்னடா இவன் இவ்வளவு கோவப்பட்டுட்டானே அப்படின்னு பதறி போயிடுறாங்க அப்பாவும் பொண்ணும். இந்த முடிவெல்லாம் நான் எடுக்க வேண்டியது, நீ எடுக்க வேண்டியது கிடையாது, எனக்கு ஆர்டர் பண்றதுக்கு நீ யாரு, என்னோட மொத்த பவரையும் நீங்க 2 பேரும் பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னா இங்க இருங்க, இல்ல அப்படின்னா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்பங்காரம் பயந்துகிட்டே பொண்ணை வா போயிடலாம், இங்க இதுக்கு மேல நிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டே போயிடுறா. அவ அப்பவும் அப்பா அப்படிங்கிறான். இதுக்கு மேல எதுவும் பேசாதடி வாடி அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறான். ஆன்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட பழைய தழும்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஆன்டியே எழுந்து போங்க அப்படின்னு சைகை காமிக்கிறான். அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் அப்படியே உட்காந்திக்காத பேசிக்கிட்டே இருக்கா. ஆன்டி தான் மருந்து போடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவளுக்கு தெரியுது ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லி. அவளால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேக்குறா, எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு உடம்பு பூரா காயமா இருக்கு, தழும்பா இருக்கு, அது ரொம்ப அசிங்கமா இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அது பிடிக்கலன்றதுக்காக வந்துட்டு நான் அந்த மருந்தை போடல,
அந்த தழும்பு உன்னை விட்டு போச்சு அப்படின்னா உன்னோட பழைய மெமரி, மோசமான மெமரிஸ் எல்லாம் உன்னை விட்டு போகும் அப்படின்னு நினைச்சுதான் அதை போட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ யூஸ்லெஸ்னு சொல்றாங்க, ஆனா நீ இந்த அளவுக்கு சமைச்சிட்டு இருக்க சான்ஸே இல்லை. இவ்வளோ அளவுக்கு ஒரு டேஸ்டான ஃபுட்டை நான் இதுவரையில சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆமா, அதை சொன்ன உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா இவளோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் அது ஹீரோ கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முடிவு எடுத்துட்டேன். நீ எனக்கு தகுதியானவளா அப்படின்னு யோசிக்காம உன்னோட தகுதியை இன்னும் எந்த அளவுக்கு நீ உன்னால கத்துக்கிட்டு முன்னேற முடியும் அப்படின்றத தான் நீ பார்க்கணுமே தவிர நீ எனக்கு தகுதியானவளா அப்படின்னு சொல்லி நீ என்னைக்குமே நினைக்க கூடாது. ஏன் பக்கத்துல நிக்கிற ஒரே ஒரு உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோ வெளியூருக்கு கிளம்புறான். வெளியூருக்கு கிளம்பும் போது ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, கையிலேயே பிரேஸ்லெட் பின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கயிறுல பின்னி எடுத்துட்டு கொடுக்குறா. இதை நீங்க கட்டிட்டு போனோம், இது எங்களோட சடங்கு, அதாவது ஊரை விட்டு வெளியில போற புருஷனுக்கு இதை கொடுத்தமிச்சா அவங்க நல்லபடியா போயிட்டு சேஃபா திரும்பி வருவாங்கன்றது எங்க நம்பிக்கை அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினே கார்க்குள்ள கூப்பிடுறான். நீயே கட்டி விடு அப்படின்னு உடனே ஹீரோயினே கட்டி விடுறா. நீ தைரியமா இரு, நான் போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்துருவேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எங்கன்னு பார்த்தா அந்த ப்ளூ மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அவனை பாக்குறதுக்காக தான் போயிருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பிளட் லைன் இருக்கு இல்லையா, அந்த பிளட் லைனோட சூப்பர் பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதை இப்போ சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும், அது யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம உடனே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. அப்ப இந்த ஆயு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் எப்படி இருக்கா, அவளுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வராது, ரொம்ப கஷ்டப்படுவா. எங்க ஃபேமிலியில இருந்து தான் அவளுக்கு நாங்க மாத்திரை செஞ்சு கொடுப்போம், ஹெர்பல் மாத்திரை, அதை சாப்பிட்டுட்டு தான் அவன் நல்லா தூங்குவா அப்படின்னும் போது அவளை பத்தின கவலை உனக்கு எதுக்கு, அவ ஏன் பொண்டாட்டி ஆக போறவ, அவளை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன், நீ அவளை பத்தி யோசிக்கிற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவனும் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுறான். அதே நேரத்துக்கு நைட்டு ஹீரோயின் தூங்க முடியாம பயங்கரமா அவஸ்தப்பட்டுட்டு இருக்கா இங்க வீட்டுல. நைட்டு வரைக்குமா ஹீரோ வர வரையிலும் அவளுக்கு தூக்கமே வரல. ஏன் இன்னும் நீ தூங்காம இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். இல்ல, உங்களை பார்த்தாவது எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இவ கொடுத்த பிரேஸ்லெட்டை இவளுக்கே கொடுத்து, இதை நீ கட்டிக்கோ, கண்டிப்பா உனக்கு நல்லபடியா தூக்கம் வரும் அப்படின்னும் போது, இது உங்களுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி நான் என்னைக்கு வெளியூர் போறனோ அன்னைக்கு இதை என்கிட்ட கூட நான் கட்டிட்டு போறேன், அது வரைக்கும் இதை கட்டிட்டு நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு வெளியிலேயே வராத, எந்த சத்தம் கேட்டாலும் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ரூமுக்கு போறான். ஹீரோயினுக்கு ஆன்டி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதனால ஹீரோயினுக்குமே பௌர்ணமி அப்பெல்லாம் ஹீரோ கஷ்டப்படுறது நல்லாவே தெரியும். ரூம்குள்ள இருந்து ஹீரோ வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோட ரூம் வாசல்லையே நின்னுக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில இந்த ஆயு சும்மா இல்லாம வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டான் அந்த மருந்து. அதாவது ஆயுவோட வீட்டுல இருந்து ஹீரோயினுக்காக இந்த மருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பு. நேரா ஹீரோயினோட ரூம்க்கு போறான் மருந்து எடுத்துக்கிட்டு. ஆனா இந்த கையில வச்சுட்டு இருக்க மருந்து ஆன்டி செஞ்சதுதான், இத குடி அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்ல, ஆயுவோட வீட்டுல இருந்து உனக்கு மருந்து வந்திருக்கு, அவன் நேத்து கூட கேட்டான், உன்னை பத்தி ரொம்ப அக்கறைப்படுறான், உன் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பானோ அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு பயங்கர ஜெலஸ் பொசசிவ்னஸ்ல கேள்வி கேட்கிறான். ஹீரோயின் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சின்ன வயசுலயே ஒருத்தர் நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்றதுனால அவங்க வீட்டுல இருந்து எனக்கு மருந்து அது இதுன்னு கொடுத்து விடுவாங்க சம்டைம்ஸ், அவ்வளவுதான், மற்றபடி எனக்கும் அவருக்கும் எதுவுமே கிடையாது, தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவன் அந்த டப்பாவை எடுத்து நீட்டுறான். இதா வாங்கிக்கோ, உனக்காக தானே அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதை வாங்கி பாக்குறா. ஆனா இப்போதைக்கு நான் இதை ஏத்துக்க முடியாது, எனக்கும் அவருக்கும் தான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா, இதையே நான் ஏத்துக்கணும், இதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு தான் சொல்றா. இருந்தாலும் ஹீரோவோட பொசசிவ்னஸ் தாங்க முடியல. இது பார், என்னைக்குமே உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சு மட்டும் நடந்துக்கோ, இதுக்கப்புறமா அவன் கூட எதுனா கனெக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கோவப்பட்டுட்டு போயிடுறான் அங்க இருந்து. ஹீரோவோட வீட்டுல இருந்து இவனுக்கு அந்த பாக்ஸ் திரும்பி வந்துருது. அப்பனா ஹீரோ உண்மையாலேயே அவன் மேல ஃபீலிங்ஸ் தான் வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு டவுட் வந்துருது. நம்ம ஆயுவோட அப்பா இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆயுவை கூப்பிட்டு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ தெரியல, தயவு செஞ்சு நீ எப்படியாவது ஹீரோயினே கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது, என்னதாச்சு உங்களுக்கு, நீங்க தானே வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். நம்ம இவ்வளோ நாளா எந்த ஒரு ரத்தத்தை தேடிட்டு இருந்தோமோ அது அவதான் அப்படின்னு சொல்றாரு. அப்பா நீங்களே வேண்டான்னு சொல்றீங்க, நீங்களே பண்ணணும்னு சொல்றீங்க, நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
நான் சொல்றத மட்டும் நீ பண்ணினா போதும், அது எந்த நேரம் எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, டைரக்டா ஹீரோயின் மனசுல நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நேரா அங்க போயிடுறான். ஹீரோயின் உட்காந்து பூவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நீ எப்ப வந்த இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்காங்களான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மாஸ்டர் என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு, நீ இதுக்கு மேல கவலைப்படாத, என்னை பத்தி இதுக்கப்புறம் நீ கவலைப்படவும் கூடாது, இனிமே என்னை பார்க்க வராத அப்படின்னு சொல்றா. கரெக்டா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே என் பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி இங்க வருவ, நீ யாரா இருந்தாலும் சரி என்னோட பெர்மிஷன் இல்லாம ஏன் வீட்டுக்குள்ள வர்றது, என்னோட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்த்து பேசுறது எவ்வளவு பெரிய அநாகரிகமான விஷயம் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன் நிக்கிறான், மானம் கேட்டு போய் அங்க இருந்து அவசர அவசரமா ஓடியே போயிடுறான். நான் சொன்னது எனக்கு எதுனா கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்கும் போது, எனக்கு எதுக்கு சந்தோஷப்படணும் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற அறிவு இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட இடம் எது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. நைட்டு திடீர்னு ஹீரோயினோட அம்மாவோட குரல் கேட்குற மாதிரி இருக்கு. நான் போறேன், நான் போய் பார்க்கணும் அப்படின்னும் போது ஆன்ட்டி போகவே கூடாதுன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு வாட்டி மட்டும் விடுங்க, எங்க அம்மாவோட குரல் தான் எனக்கு நல்லாவே தெரியும், நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியும் கேட்காம போயிடுறா. அம்மா அப்படின்னு அங்க போய் பார்த்தாதான் தெரியுது எல்லாம் தங்கச்சிக்காரியோட வேலை. அடியே, வாய்ஸை கொஞ்சம் மாத்தி பேசுனா உடனே வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே கலாய்க்கிறா. ஹீரோயினை மயக்க வர வச்சு அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் போனா அவளை இன்னும் காணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தேடிக்கிட்டு வேக வேகமா மறுபடியும் போறான் வெளியில. நேரா போய் அப்பாவையும் தங்கச்சிக்காரியும் தான் பாக்குறான். ஏன்னா இவனுக்கு தெளிவா தெரியும் இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்றது. அவன் அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. நீ என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் என்னை மிரட்டியெல்லாம் என் பொண்ணை தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கவே நினைக்காத, கன்ஃபார்மா என் பொண்ணு இதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவரை காமிச்சிட்டு நானே போய் அவளை தேடிக்கிறேன் அப்படின்னு உள்ள போறான். பார்த்தா பேஸ்மெண்ட்ல தான் ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்காங்க. அவ உட்காந்து அங்கேயே அழுதுகிட்டு இருக்கா. எங்க அம்மாவோட குரல் கேட்டுச்சு, எங்க அம்மாக்காக தான் நான் போனேன், ஆனா இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னும் போது, நீ கவலையப்படாத, கண்டிப்பா உன் வாழ்நாள்ல ஒரு நாளாவது உங்க அம்மா உன் கண்ணு முன்னாடி நான் நிறுத்துவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். அங்க இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சடனா தலைக்காணியை தூக்கிட்டு வந்து ஹீரோயினோட ரூம்ல நிக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இனிமே இந்த நாள்ல இருந்து நான் உன்னோட ரூம்ல உன் கூட தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உன்னோட கனவை நான் சரி பண்ணி ஆகணும், உன்னை நான் தூங்க வைக்க போறேன், உன் கனவுல நானும் வரப்போறேன், உன் கனவுல என்ன நடக்குதுன்றது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயினோட கனவுல பயமுறுத்துறது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அவங்க தான் அந்த கருப்பு புகையை அவங்க கூட ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா ஹீரோயின் எந்த காரணத்தை கொண்டும் அவளோட பவரை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அவ பவரை ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டான்னா கூட கண்டிப்பா அவளை தேடி எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் அவளை பார்த்துக்க நீ இருக்க அப்படின்ற தைரியத்தோட நான் இருப்பேன், ஆனா ஒண்ணு அவளை வேற யாருக்கிட்டையும் கொடுத்துடாத, நீயே அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமா, அவ பயந்து இருந்தா மட்டும்தான் அவளால அவ பவரை யூஸ் பண்ண முடியாது, அதனாலதான் நான் அவளுக்கு கனவுல பயத்தையே கொடுத்துட்டு இருந்தேன், ஒரு நாளும் நிம்மதியான தூக்கம் இல்லாம பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் கோவமா. கனவுல இருந்து ஹீரோயினை தூக்கினபடியே வந்துடுறானா. இங்க பார்த்தா ஒருத்தர் மடியிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கனவுல இருந்து கண்ணு முழிச்ச உடனே ஹீரோ என்ன பண்றா, தூக்கி கடாசிடுறான். ஹீரோயின், ஐயோ நீ போய் தூங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில படுத்துறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். சொல்றது மட்டும் இல்லாம, உனக்கு அதிகப்படியான சூப்பர் பவர் இருக்கு, அந்த பவரால நீ என்ன நினைச்சாலும் உன்னால பண்ண முடியும், அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சதே உங்க அம்மா தான், நீ அதை இனிமே யூஸ் பண்ற அப்படின்னா
தெரிஞ்சு புரிஞ்சு யூஸ் பண்ணணும், கண்ட இடத்துலலாம் எதையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த பவரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வேற யாருக்குமே தெரியக்கூடாது உனக்கு இந்த சூப்பர் பவர் வந்தது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஹீரோக்கு இப்போ எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு. ஹீரோயினோட பிளட் லைனுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்றதும் தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ளூ மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோவை கூப்பிட்டு பேசும்போது இதை பாரு, நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறுல வந்துட்டு நிறைய மோசமான ஆவிங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஆனா அந்த ஆவிங்க எல்லாம் வந்துட்டு இப்ப வெளியில வர துடிக்குது. உன்ன மாதிரி பவர்ஃபுல்லான ஆளால மட்டும்தான் வந்துட்டு அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ கொஞ்ச நாளுக்கு நீ அங்க காவலுக்கு இருக்கணும். நானே சொல்றேன் எப்ப நீ வந்து திரும்பி வரலான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கு இது எல்லாமே கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. எதுக்குடா திருதிப்பு இந்த வேலையை நம்ம கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு. இருந்தாலும் நோ சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக உடனே இவனும் சரி நான் போறேன், ஆனா எனக்கு 3 நாள் டைம் வேணும், 3 நாள் கழிச்சு தான் போவேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அங்க இருந்து போன உடனேயே வந்து இவனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோயின் எனக்கு வேணும், ஹீரோ அங்க இல்லாதப்ப ஹீரோயினை தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நான் போறேன், நீ தான் இங்க இருக்க எல்லாத்தையும் பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் உன்னையும் பார்த்துக்கணும். நான் எப்போ திரும்பி வருவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. ஒரு வேலை வரலாம் இல்லை வராமையும் போகலாம் உன்னோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னால் முடியாது, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கெல்லாம் உன்னால் வாழ முடியாது, சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீ தான் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்றதை அவளால தட்டி கழிக்க முடியாது. அதனால அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒத்துக்கிறா. ஹீரோ கிளம்புற நாளுமே வந்துடுச்சு. ஹீரோயின் வந்துட்டு நான் உங்களையே நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்றா. என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காது, உன்னை பத்தியும் நினை, ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஹீரோவை வழி அனுப்பிட்டு வரான். அப்பவே வந்து பார்த்தா ஒரு புகை மாதிரி வருது. ஹீரோயின் மயங்கி விழறா. ஒன்றும் இல்லை, அந்த ப்ளூ மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அவனோட ஆள் தான் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். அதே நேரத்துக்கு ப்ளூ மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கு கத்தியெல்லாம் கொடுத்து ரொம்ப தொலைவுக்கு அனுப்புறான். நீ தான் பார்த்துக்கணும், எந்த ஒரு ஆவியும் வெளியில வர விட்டுறாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து மொத்தமா சந்தேகத்தோட தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். தங்கச்சிக்காரியால ஹீரோவை சமாளிக்க முடியலன்றதுக்காக தான் ப்ளூ மாஸ்டர் கிட்ட போயிருக்கா. ப்ளூ மாஸ்டருக்கு இப்ப ஹீரோயினை வச்சு அவளோட பவரை வச்சு எல்லா சக்தியும் இவன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஹீரோயினையே சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றாங்க. நீயா சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னோட ஆத்மாவை எனக்கு கொடுத்துடணும், அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஹீரோ வந்துட்டு நல்லபடியா உயிரோட இருப்பான், இல்லைன்னா நாங்க ஹீரோவை எதனா பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஹீரோயினுமே சரி அப்படின்னு சம்மதிக்கிறா. உடனே இவனும் ஹீரோயின் கிட்ட இருக்க மொத்த சக்தியையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா கரெக்ட் டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுக்காக தான் என்ன வந்துட்டு இந்த ஊரை விட்டு அனுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு இன்னைக்கு பவர் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பௌர்ணமி, அதனால பௌர்ணமி அன்னைக்கு இந்த வேலை அவங்க பண்ணிருக்காங்க. ஹீரோவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ப்ளூ மாஸ்டரை. அவனும் வந்துட்டு ஹீரோவை போட்டு செம்மையா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் அவளால முடியல, இருந்தாலும் அவகிட்ட இருக்க கொஞ்சம் எனர்ஜியை வந்து ப்ளூ மாஸ்டர் மேல தாக்குறாளா. அவனுக்கு ரத்தம் கக்கிய சாவான்ற மாதிரி ரத்தமே வந்துடுது வாயில இருந்து. ஹீரோயினோட பவர் அவனால சமாளிக்க முடியல. எல்லாரும் அங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா அந்த நேரத்துக்கு இங்க ஹீரோவோட வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள பிடிச்சிடுறாங்க. அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயினும் இப்ப வீக்கா இருக்கா. ஹீரோவால இன்னைக்கு அவனோட பவரை சரியா யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனாலதான் இந்த பிளான் மொத்தத்தையும் அவங்க வந்து கரெக்டா ட்ராப் பண்ணிருக்காங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் ப்ளூ மாஸ்டர் கிட்ட கொண்டு போயிடுறாங்க. அவன் வந்துட்டு நீங்களாவே சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களை வாழ விட மாட்டேன், இன்னைக்கு 2 பேரையும் கொண்டுடுவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஆவி இப்பதான் ஹீரோயினுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீ என்னோட பொண்ணு, உனக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகம், அது என்னன்றது உனக்கே தெரியாது, நீ ட்ரை பண்ணு, எந்த ஒரு சின்ன விஷயமும் வந்து உன்னோட பவரை தடுத்து நிறுத்திடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட பவர் என்னன்றது அவளுக்கே புரியுது. அதுக்குள்ள அந்த மாஸ்டர் ப்ளூ மாஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா அவன் வந்துட்டு அப்படியே ஒரு அரக்க மாதிரி உருவெடுத்துடுறான். இதுக்கு அப்புறமா இவனை விடக்கூடாது, நம்ம 2 பேரோட பவரும் சேர்ந்தாதான் வந்து
ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட பவரையும் சேர்த்து அவனை தாக்குறாங்க. அவனை அழிச்ச கையோட 2 பேருமே வந்துட்டு அந்த இடத்துலயே பவர் இல்லாம மயங்கி விழுந்துடுறாங்க. அதோட மறுநாள் காலையில ஆன்டி தான் வந்து இவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட தலையில இருந்து ஒரு நரமுடிய புடுங்கி கையில கொடுக்கறா. அப்பதான் வந்துட்டு உனக்கு வயசாக ஆரம்பிச்சிடுச்சு, நீ ஹியூமனா மாறிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. ஹீரோவுமே பயங்கர சந்தோஷமாயிடுறான். நம்மளும் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஒரு எண்டுன்றதை பார்ப்போம் அப்படின்ற எண்ணத்தோட. ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துதா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.